தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முதன்முறையாக தங்கள் நாட்டுக்கென பிரத்யேக உளவு அமைப்பை ஜப்பான் உருவாக்கி வருகிறது. இரண்டாம் உலகப் போரில் அடைந்த தோல்விக்கு பிறகு ராணுவ ரீதியாகவும் உளவு ரீதியாகவும் பல கட்டுப்பாடுகளை ஜப்பான் தனக்குத்தானே விதித்துக் கொண்டது. அங்கு பாதுகாப்பு அமைச்சகம், வெளியுறவுத்துறை, காவல்துறை என ஒவ்வொரு துறைகளும் தனித்தனியாக உளவு தகவல்களை சேகரித்து வந்தன. உளவு அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கு அமெரிக்காவையே இதுவரை ஜப்பான் நம்பியிருந்தது. ஜப்பானிய ஊடகங்கள் பெயரில் சீனாவின் உளவு அமைப்புகள் சமூக வலைதளங்களில் போலி கணக்குகளை உருவாக்கி சீனாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்பி வருவதையும் ஜப்பான் கண்டறிந்தது. அது மட்டுமின்றி அணு ஆயுத ஆராய்ச்சியில் வடகொரியாவின் வளர்ச்சி ஜப்பானுக்கு ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சுமார் 390 கோடி ரூபாய் மதிப்பில் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து புதிய உளவு அமைப்பை உருவாக்கும் மசோதா ஜப்பான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி CIRO எனப்படும் கேபினட் உளவு ஆராய்ச்சி அலுவலகம் அமைக்கப்பட உள்ளது. அதன் கீழ் தேசிய உளவு கவுன்சில், தேசிய உளவு புலனாய்வு அமைப்பு ஆகிய 2 அமைப்புகள் இயங்க உள்ளன. உளவு தகவல்களை ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கும் பணிகளை தேசிய உளவு கவுன்சிலும், உளவு தகவல்களை ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கும் பணிகளை தேசிய உளவு கவுன்சிலும், உளவு தகவல்களை சேகரிக்கும் பணிகளை தேசிய உளவு புலனாய்வு அமைப்பும் மேற்கொள்ள உள்ளன. இந்த ஆண்டின் இறுதியில் ஜப்பானின் புதிய உளவு அமைப்பு செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.